வணக்கம், என்னோட பேர் கோபிநாத். இந்த வீடியோவில் மலையாளத்தை எப்படி 20 மணி நேரத்தில் பேசலான்றதை வாங்க பார்ப்போம். இவிட அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம். அவிட அப்படின்னா அங்கே. எவிட எங்க. இப்போல் இப்போ. அப்போல் அப்போ. எப்போல் அப்படின்னா எப்போன்னு அர்த்தம். இங்கன அப்படின்னா இப்படி. அங்கன அப்படின்னா அப்படி. எங்கன அப்படின்னா எப்படி. எந்த அப்படின்னா என்ன. எந்த கொண்டு அப்படின்னா ஏன்னு அர்த்தம். ஆறு அப்படின்னா யாருன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். சென்டென்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு தமிழில் நான் அப்படின்னா மலையாளத்தில் ஞான். இருக்கிறேன் அப்படின்னா ஆணு. நான் இருக்கிறேன் அப்படின்னா ஞான் ஆணு. தமிழில் நல்லா அப்படின்னா மலையாளத்தில் சுகம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நான் நல்லா இருக்கிறேன். இதுக்கு மலையாளத்தில் ஞான் சுகமான. அப்படி டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணுறாங்க, தமிழ்லேருந்து அப்படி தமிழில் போடுற மாதிரி என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக அந்த வேர்டை பிக் பண்ணி போட்டுக்கலாம். நான் எப்படி இருக்கிறேன். நான் எங்கனையானு. அந்தந்த வார்த்தைக்கு டேரெக்டாகவே நீங்கள் என்னது பிக்கப் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். நான் எங்கே இருக்கிறேன். ஞான் எവിടെയാണ്. நான் இப்போ எப்படி இருக்கிறேன். ஞான் ഇപ്പോൾ എവിടെ എങ്ങനെയാണ്. நான் ஏன் இங்கே இருக்கிறேன். ഞാൻ എന്തുകൊണ്ട് ഇവിടെ ആണ്. வளர அப்படின்னா ரொம்பன்னு அர்த்தம். சுகம் அப்படின்னா நல்லான்னு அர்த்தம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ഞാൻ വളരെ സുഖമാണ്. நெக்ஸ்ட் ஒன். நான் எப்படி இங்கே இருக்கிறேன். ഞാൻ എങ്ങനെ ഇവിടെയാണ്. நெக்ஸ்ட் ஒன். நான் இப்போ அங்கே இருக்கிறேன். அதுக்கு மலையாளத்தில் ഞാൻ ഇപ്പോൾ അവിടെയാണ്. 9th one. நான் இப்போ எப்படி இருக்கிறேன். அதுக்கு மலையாளத்தில் ഞാൻ ഇപ്പോൾ എങ്ങനെയാണ്. 10வது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன். மலையாளத்தில் ഞാൻ എന്തുകൊണ്ട് இங்கன ஆணு. படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக பேசலாம். நன்றி.